Hey guys, good morning. Welcome back to my channel. This is Vijay from Vivan Traders. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:20 AM. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி வந்து மார்னிங் ஓப்பன் வந்து 2370 இந்த ரேஞ்சில் ஓப்பன், அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் வச்சுட்டு, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் நமக்கு டிமாண்ட் ஜோனாக இருந்தது. ஸோ இம்மீடியட்டாக டிமாண்ட் ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு இந்த கேண்டில் எல்லா கேண்டில்லையுமே. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டெல்டா 8120 லாட்ஸ் ஆஃப் குமுலேட்டிவ் டெல்டா வந்திருக்கு. ஸோ குமுலேட்டிவ் டெல்டா என்னன்றதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டெல்டா வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 லாட்ஸ் வந்து டெல்டா வேல்யூ. ஸோ டெல்டா வேல்யூன்றது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இதை வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா டெல்டா வேல்யூ இஸ் நத்திங் பட் பையர்ஸுக்கும் செல்லர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதாவது பையர் வால்யூமுக்கும் பையரோட குவான்டிட்டிக்கும் செல்லர்ஸோட குவான்டிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டெல்டா வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரியல் டைம் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ். ஸோ அந்த ஆர்டர்ஸோட டிஃபரன்ஸை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது நம்ம லைவா எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸை வந்து நம்ம இங்கே கேண்டிலோட இன்சைடில் என்ன நடந்துட்டு இருக்கு, அதாவது பிஹைண்ட் த கேண்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்றதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஆர்டர் ஃப்ளோன்ற ஒரு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கலி ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் 1770 லாட்ஸ் ஆஃப் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 946, அதுக்கப்புறம் 721. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இது வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. அகைன் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்தது 23,250 லெவலில் வந்து நமக்கு பிக் செல்லர்ஸ் ஜோன் இருந்தது. பட் இதையுமே வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் இப்போ வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு above the big seller zone. ஸோ இப்போ நவ் இது வந்து சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். பிகாஸ் இந்த இடத்த செல்லர்ஸாக இருந்தவங்க எல்லாருமே பொசிஷன்ஸ் கவர் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்த பையர்ஸாக டேர்ன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால இது பையிங் ஜோனாக இருக்கும். ஸோ அண்ட் அகைன் வந்து இந்த இடத்த அக்ரெசிவ் பையிங் ஆக்டிவிட்டியும் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த ரீசன்னால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அகைன் மேலே பார்த்தீங்கன்னா 23,340, 330 இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா, செல்லர்ஸோட ஏரியா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ பட் இந்த இடத்த வந்து நமக்கு எப்படி ப்ரைஸோட பிஹேவியர் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் ஏதாவது கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது நமக்கு செல் சைட் பிளான் பண்ணலாம். இல்லை ஃபர்தர் இது இந்த ஜோனையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 23,350, 23,400 அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அகைன் வந்து சைடு ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இன்னைக்கு. அகைன் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்து ப்ரீமியம் டிகே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,120, 110 இந்த ரேஞ்ச், இந்த பிக் பையர்ஸ் இந்த ஜோன் தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன் பிட்வீன் தர் இஸ் நோ சப்போர்ட். ஸோ எனி பிரேக் அவுட் ஆஃப் திஸ் லெவல் அண்ட் தென் கரண்ட் டே லோ வந்து அன்செக்யூரா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். லைக் அன்செக்யூர் அப்படின்னா வந்து லைக் there is a possibility that price வந்து ரீவிசிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு எனி டைம். பட் ஷோரா இதை சொல்ல முடியாது, ரீவிசிட் பண்ணாதா அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. கைஸ் அகைன் டிஸ்க்ளைமர். ஸோ இந்த வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் ட்ரைனிங் அண்ட் நாலேஜ் ஷேரிங் பர்பஸ். ஹே காய்ஸ், இது மார்னிங் லைவ் நிஃப்டி அனாலிசிஸோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. இந்த வீடியோவில் நம்ம வந்து நிஃப்டி எப்படி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் பண்ணியிருக்கு, எப்படி வந்து ப்ரைஸ் பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ இது வந்து மார்னிங் வீடியோவோட கண்டினியூஷன். ஸோ இது நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டினியூவாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி ப்ரைஸ் பிஹேவ் பண்ணியிருக்கு, நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பாருங்கள், நிஃப்டி வந்து காலையில் கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே அரௌண்ட் 23,070க்கு அரௌண்ட் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து இது டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நியர்லி 80 பாயிண்ட்ஸ் வந்து புல்லிஷ் ரன் கொடுத்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதில் ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் மொமெண்டம் வந்து வந்திருந்தது. ஸோ இனிஷியேட்டிவ் பையர்ஸ் வந்து என்டர் ஆயிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அக்ரெசிவ் பையிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஓப்பன் டிரைவ்னு சொல்லுவோம். அதை அந்த ஆர்டர் ஃப்ளோவில் அது ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓப்பன் டிரைவ், இனிஷியேட்டிவ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்டம் கேண்டில் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அகைன் வந்து இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு வித் சப்போர்ட், வித் இம்பேலன்ஸ் சப்போர்ட். ஓகேங்களா, அந்த செகண்ட் கேண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ஆக்டிவிட்டி, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த 4 கேண்டிலுமே வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருந்தது.
ஸோ அதை வந்து டெல்டாவில் போய் பார்த்தோன்னா தெரியும். ஸோ அது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கேண்டலில் நமக்கு வந்து டெல்டா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கான செல்லிங் டெல்டா இருந்தது. பட் ஈவன் தோ அது ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அப்படின்றத மார்க் பண்ணியிருந்தோம் முன்னாடியே. ஸோ ஈவன் தோ அதில் செல்லர்ஸ் உள்ள வந்தாலும் நமக்கு வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நெக்ஸ்ட் கேண்டலில் அகைன் வந்து பையர்ஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகி கன்சாலிடேட் ஆகி அகைன் ஒரு சின்ன புல் பேக். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நவ் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ அகைன் வந்து இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நமக்கு அக்ரஸிவ் பையிங் நடந்திருந்தது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே அக்ரஸிவ் பையிங். ஸோ அந்த அக்ரஸிவ் பையிங்லேருந்து அகைன் வந்து ப்ரைஸ் ஜஸ்ட் உள்ள வந்த உடனே இம்மிடியட்டாக ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தர் வந்து அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. பிகாஸ் மார்னிங் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பையிங் மொமெண்டம். ஸோ அந்த பையிங் ப்ரெஷர்லேயே ப்ரைஸ் வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போய் 23,400 420 லெவல் வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒரு 90 டிகிரி மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்லிங் ஏரியா. ஸோ இந்த இந்த செல்லர்ஸ் ஜோனும் நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோனில் இந்த புல் பேக்கில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இருக்காங்களான்னா அதில் செல்லர்ஸ் கிடையாது. ஃபுல்லாகவே இந்த ரெட் கேண்டில் தான் ரெட்டாக இருந்தது. பட் நமக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கானா கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காங்களான்னா எஸ் பையர்ஸ் இருக்காங்க. பட் பையர்ஸ் இருந்தாலுமே செல்லர்ஸ் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க பையர்ஸோட வால்யூம் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் இந்த புல் பேக்கில் வந்து ஐ மீன் இந்த 3 ரெட் கேண்டில்ல வந்து நமக்கு செல்லர்ஸ் இருக்காங்களான்னா எஸ் இந்த ட்ரெண்டை கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் வந்த ட்ரெண்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வந்த ட்ரெண்ட்ல கொஞ்சம் பையர்ஸோட ப்ரெஷர் இருந்தது. பட் அந்த அளவுக்கு ப்ரைஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழே புஷ் பண்ணுற அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததானா கிடையாது. ஸோ மாடரேட்டாக செல்லிங் வந்திருக்காங்க அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோன் இந்த ட்ரெண்டில் வந்து பையர்ஸ் இருந்தாங்களான்னா எஸ் பையர்ஸ் இருந்தாங்க. பட் செல்லர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. மீனிங் தட் இந்த இடத்த வந்து பையர்ஸோட குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து செல்லர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாலட்டைலாகவும் இருந்தது. ஸோ அகைன் இந்த இடத்த வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்குமானா டெஃபினட்டாக என்ட்ரி கிடைச்சிருக்கும். இந்த இடத்த நமக்கு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கூட இருந்தது. பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபால்ஸ் பிரேக் அவுட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து டே ஹையை வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் அடிச்சுட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் இந்த இந்த டவுன் மூமெண்ட்ல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்கை கொடுத்து 23,310 வந்து க்ளோஸ் வச்சது நிஃப்டி. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிவ்யூவே நம்ம லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால நான் வந்து இந்த என்ட்ரி எடுத்திருந்தேனா அப்படின்னா அஸ் அ சேஃப் ட்ரேடரா நான் வந்து இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணியிருப்பேன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு என்ட்ரி எடுத்திருந்தா செகண்ட் கேண்டில் என்ட்ரி எடுத்திருக்கணும். பட் எனக்கு ஒரு புல் பேக் கூட வர கிடையாது. அகைன் வந்து செகண்ட் கேண்டில் என்ட்ரி எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ ஸ்டாப் லாஸாவோ இல்லை இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸாவோ வச்சு இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸை வச்சு நமக்கு நெக்ஸ்ட் வந்து இம்மிடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இதுதான் நம்மளோட டார்கெட்டாகவும் இருக்கும். ஸோ ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸுக்கு இந்த டார்கெட் போதுமா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ ஆல்வேஸ் நான் வந்து 1:5 ரிஸ்க் ரேஷியோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரேஷியோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக அந்த என்ட்ரியை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டு அது எப்படி ஐ மீன் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல அந்த ட்ரெண்டிங் மூவ்ல வந்து எப்படி வந்து நமக்கு டெல்டாவெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே இந்த கேண்டில் பாருங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த இடத்த ஓப்பன் ஆன உடனே ஸோ இம்மீடியட்டாக ஒரு சின்ன ஒரு புல் பேக் இம்மீடியட்டாக ஷார்ப்பாக வந்து ஓப்பன் டிரைவ் இனிஷியேட்டிவ் டிரைவ் வந்து நடந்திருக்கு. ஸோ அகைன் இந்த ஜோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அக்ரஸிவ் பையிங் நடந்த ஏரியா. அக்ரஸிவா ட்ரேடர்ஸ் வந்து என்டர் ஆன ஏரியா. அக்ரஸிவ் பையிங் நடந்திருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாவே. ஸோ அக்ரஸிவ் பையிங் நடந்திருக்கும் போது இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணி கீழே பிரைஸ் போகுமானா அவ்வளோ ஈஸியாக போகாது. பட் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சின்ன புல் பேக் வந்துருந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கேண்டில் அகைன் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் அப்படியே சாலிடாக கண்டினியூ ஆச்சு. ஸோ இந்த கேண்டில் பாருங்க நமக்கு டெல்டா எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு 1500 லாட்ஸ் வந்து டெல்டா வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் இந்த செகண்ட் கேண்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1770 லாட்ஸ் நெட் டெல்டா பாசிட்டிவ் டெல்டா. அதுவும் பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் கேண்டில் பாருங்க நமக்கு வந்து இதுதான் தேர்ட் கேண்டில் 946 லாட்ஸ். ஃபோர்த் கேண்டில் அகைன் வந்து பாருங்க 721. ஸோ 721 லாட்ஸ் வந்து பையர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் கேண்டில் செல்லர்ஸ் இருக்காங்களானா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 666 லாட்ஸ் வந்து நமக்கு நெட்டா செல்லிங் டெல்டா இருக்கு. ஓகே செல்லர்ஸ் இருக்காங்க. பட் செல்லர்ஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணிருக்கு பாருங்க அகைன் வந்து 1450. ஓகே 1.45K 1450 லாட்ஸ் ஆஃப் குவான்டிட்டி வந்து ட்ரேட் ஆயிருக்கு.
ஸோ மீனிங் என்னன்னா அக்ரஸிவ் பையிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா டெல்டாவை வச்சு 1500 1770. ஸோ இங்கே டெல்டாவே நமக்கு கிளியராக சொல்லுது ட்ரெண்ட் வந்து இது வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டா இல்லையா, பையர்ஸ் அக்ரஸிவாக ப்ரைஸை புஷ் பண்ணுறாங்களா இல்லையான்றதை கிளியராக சொல்லுது. ஓகே, ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த டைரக்ஷனில் நம்ம இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அக்ரஸிவ் பையிங் இருக்கும்போது நம்ம ஆப்போசிட் சைடில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆப்போசிட் சைடில் என்றைக்குமே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ அகைன் வந்து நமக்கு பை சைடில் தான் நம்மளோட என்ட்ரிக்கு வந்து பிளான் பண்ணுமே தவிர ஆப்போசிட் சைடு என்றைக்குமே நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இங்கே நம்ம டெல்டா வந்து ஒரு சாலிடான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிளியராக மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது. அண்ட் அகைன் வந்து அது ஃபர்தர் கண்டினியூ ஆகுமா, எந்த இடத்த வந்து ப்ரைஸ் ஸ்டாப் ஆகும், எந்த இடத்த அக்குமுலேட் ஆகிட்டு இருக்காங்க, இல்லை எந்த இடத்த அப்சார்ப்ஷன் எக்ஸாஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோவை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.